திருமலரின் திருமந்திரத்தில் 667வது பாட்டு. நாடின் உள்ளே நாத துணியுடன் தேடி உடன் சென்று அத்திருவினை கை கொண்டு பாடியில் நின்ற பகைவரை கட்டிட்டு மாடி ஒரு கை மணி விளக்கானது. ஒன்றும் இல்லைங்க, என்னென்ன அர்த்தம்? அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், அநாகத சித்தின்னு 6 ஆதாரம் இருக்குல்ல. இந்த 6 ஆதாரத்தையும் கொண்டு போய் உள்ளே இங்கே கொண்டு வைக்கணும். நெற்றிக்கு நிறைய புருவத்திடை ஊற்று ஊற்று பார்க்க ஒளிவிட மந்திரம், பற்றுக்கு பற்றார் பரமனுக்கு மந்திரம், சிற்றம்பலம் சேர்ந்து கொண்டுன்னு ஒரு பாட்டில் எல்லாம் சொல்லிட்டாரு. அந்த ஓவராலாக அந்த பாட்டை இப்போ வேறு மாதிரி அப்படி பிரித்து காமிக்கிறார், தெளிவுபடுத்தி காமிக்கிறார். இங்கே கொண்டு வச்சிட்டிங்கன்னா பகைவரை கட்டிட்டு, அதாவது எதிர்மறை எண்ணம் தான் உள்ளே வந்துட்டு மனுஷனை படுத்திட்டு இருக்கு. இந்த எதிர்மறை எண்ணத்தெல்லாம் வந்துட்டா நீயா உட்காந்துருவான். சில பேர் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பான். வாத்தியார் வந்தாச்சுன்னா போய் உட்காந்துருவான். பகைவரை கட்டிட்டு உட்காரணும் எங்கன்னு எந்திரிக்கணும். அந்த மாதிரி கொண்டு இந்த பகைவரை கட்டிட்டு புருவத்திலே பார்த்து அப்பா இறைவா என்று நாத துணியுடன், அதாவது இறைவனை நினைத்து அங்கே நமஸ்கார மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் சொல்லிட்டு உட்காந்தீங்கன்னா மாடி ஒரு கை மணி விளக்கானது கையில் டார்ச் லைட்டு மாதிரி வாழ்க்கைக்கு. வெளிநாட்டில் ஒருத்தர் பட்டப்பகல விளக்கத்தை போனார். நமக்கு கை விளக்கு, நம்ம போய் இன்னாலே விளக்கு தான், நாமளே விளக்கு தான். நைட்டில் டார்ச் லைட் தேவையில்லை, நம்ம உள்ள வராலே ஒளி சோதி பிளம்பாக நாம் இருப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்ன அவங்க சொல்ல வரேன்னா, இந்த 6 ஆதாரங்கள்லையும் கொண்டு மந்திரத்தோடு நிப்பாட்டிட்டு அங்கே ஓங்காரத்தோடு நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ எதிர்மறையெல்லாம் கட்டப்பட்டு ஆயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கும் வாழ்க்கை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திரும்ப படிங்க திருமந்திரம்.